தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். கடலுக்கு செல்ல வேண்டாம், கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் இந்தியா முன்னிடம். இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி காலியில். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் தீ விபத்து. உள்நாட்டு செய்திகள். காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று காலை 10:30 மணி முதல் நாளை காலை 10:30 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையில் இருந்து மன்னர் முதல் புத்தளம் வழியாக சிலாபம் வரையிலும், மாத்தரையில் இருந்து அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையில் உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் எனவும், கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வானிலை அவதானிப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தீவை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும். அதற்கமைய மீன்பிடி மற்றும் கடற்படையினர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடாக இந்தியா உள்ளதாக இலங்கை சுற்றுலா பணியகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை 14,36,926 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதில் 3,58,608 பேர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 93,511 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதில் 20,378 பேர் இந்தியர்கள் என சுற்றுலா பணியகம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வட்டார சபை ஸ்தாபிக்கும் நிகழ்வு யாழ் ஊர்காவத்துறை எழுவைதீவில் இன்று இடம்பெற்றது. எழுவைதீவு பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் ஊர்காவத்துறை கண்ணகி இறங்குதுறையின் புனர் நிர்மாண பணிகளையும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர். வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய ராணுவம் நடாத்திய ஏவுகணை தாக்குதலில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான இந்த தாக்குதலை ரஷ்யா இன்று காலையில் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். வடக்கு புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு அல்லாத இடத்தில் ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல கார்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளதோடு நகர மைய பகுதிக்கு சற்று தெற்கே உள்ள மற்றொரு இடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வலுவான நிலையில் துடுப்படுத்தாடி வருகிறது. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதற்கமைய இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவின் போது 114.3 ஓவர்களில் 9 இழப்புக்கு 455 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றுள்ளது.
இதன் மூலம் இந்திய அணி வலுவான நிலையில் துடுப்படுத்த ஆடி வருகிறது.